வணக்கம் நண்பர்களே. உங்க மினி ஏர் கூலர் கூலிங் இல்லாம இருக்கா? இல்ல வாட்டர் வரலையா? கவலை வேண்டாம். இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் மட்டும் போதும். வாங்க எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வணக்கம். இந்த ஏர் கூலரை பார்த்தீங்கன்னா, மினி ஏர் கூலர்ன்னு சொல்லுவோம். இது வந்து வெறும் 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டருக்குள்ள தான் தண்ணி பிடிக்கும். இந்த கூலர்ல வந்து நம்ம நார்மல் ஏபி ஃபோம் மோட்டர் தான் உள்ள வச்சிருப்பாங்க. இந்த மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புது மோட்டர் மாற்ற போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது கழட்டுறது ரொம்ப ரஸ்ட் பிடிச்சனால அந்த வீடியோ நான் எடுக்கலை. ஏன்னா நான் அதிலே டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அதில் டைம் மெனக்கிட முடியாது. அதனால் உங்களுக்கு அதை கழட்டுறது மட்டும் எனக்கு போட முடியல. இப்போ வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் காட்டுறேன். இதில் மோட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. 4 சைடு உங்களுக்கு வந்து ஒரு ஆங்கில் வந்துடும். அந்த ஆங்கிளில் தான் இந்த மோட்டர் நிற்கும். நம்ம ஏபி மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல் பர்பஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க, ஆல் பர்பஸ் ஃபேன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேன் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்ரு காப்பர்லேயும் கிடைக்குது, அலுமினியத்துலேயும் கிடைக்குது. காப்பரில் போட்டால் கொஞ்சம் பெட்ரு. நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து மற்ற மோட்டர்லாம் வந்து உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒர்க் ஆகாது. இந்த மோட்ரு அப்படி கிடையாது. ஜாம் ஆகிட்டாலும் திரும்ப நீங்கள் கழட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டிங்கனாலே திரும்ப ரன் ஆக ஆரம்பிச்சிடும் பழைய இருக்கிற கண்டிஷனில். ஆயில் எப்போ வீக் ஆகுதோ அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இது ஃபேனு. இந்த ஃபேன் வந்து எத்தனோட சர்வீஸ், அதாவது கழட்டையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கழட்டணும். ஏன்னா அந்த காயில் வந்து அதிகமாக சூடாகி வயர் ஃபுல்லாமே டெம்பர் ஆகி நிற்கும். அந்நேரம் கழட்டும் போது அந்துரும், அந்த லீடு கட் ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, இது வந்து எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாடல் தான் இது. ஏபி ஃபேனில் இது காப்பர் டைப், ஃபுல் காப்பர். இது ஹை ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஹை ஸ்பீடு மோட்ரு வேறு. அது கண்டென்சரோட வரும். இதில் கண்டென்சர் இல்லாமல் ஒன்று வரும், அது வந்து நார்மல் ஸ்பீடு. கண்டென்சர் வந்து ஹை ஸ்பீடு மோட்ரு. இதில் வந்து 4 ஆங்கிள்லேயும் போல்ட்டை போட்டு நம்ம டைட் வச்சுட்டு, அதே மாதிரி டேன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகி நேராக கிடைக்கும். கிராஸ் பண்ணோம்னா அந்த லீஃப் வந்து உரசும், இந்த லீஃப் வந்து. அதனால் இது வந்து அதை மட்டும் பார்த்துக்கிறணும். பின்னாடி ஹனிகோம் பேடில் ரொம்ப டச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறணும். இல்லைனா அதில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து ஏபி ஃபேன்றனால பின்னாடி ஏர் ஹோல்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மோட்ரு வந்து வேறு மாடலில் இருக்கும். கவர் மட்டும் வேறு டிஃப்ரெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டிசைன் சேம் டிசைன் தான், சேம் மோட்ரு தான். அந்த பின்னாடி உள்ள கவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மோட்டரோட சேஃப்டிக்காக நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பர்னால கொஞ்சம் கனமான பாலித்தீன் பேப்பரை பின்னாடி வச்சு டேக் போட்டிருப்போம். சப்போஸ் மோட்டரில் தண்ணி போட்டாலும் காயிலில் படாத அளவுக்கு இருக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக இந்த பின்னாடி கவர் வச்சு மாட்டியிருப்போம். ஏன்னா இந்த வந்து ஹனிகோம் பேட்லேருந்து தண்ணி வடியும். அதே மாதிரி ஹனிகோம் பேடில் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வழியாகவும் இப்போ மோட்டரில் தெரிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பின்னாடி வீடியோவில் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹனிகோம் பேட்லேருந்து எப்படி ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே வருன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி வரும்போதும் டைரெக்டாக மோட்டரில் பட்டுரும். இதில் மோட்டரில் தண்ணி பட்டாலும் மோட்டரில் உள்ளுக்குள்ளே காயிலில் படாத அளவுக்கு சேஃப்டி பண்ணிட்டோம்னாலே இந்த மோட்டர் ரிப்பேர் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் பேப்பரை பேக் சைடில் போட்டு நான் காப்பர் டேக் போட்டு விட்ருப்பேன். மோட்டர் வந்து அவுட் வர வயரும் கொஞ்சம் கீழே டவுன் சைடில் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுவும் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். எவ்வளோக்கு அந்த மோட்டருக்குள்ளே தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சொல்கிறது இது. இது கொஞ்சம் அன்பிராண்டட் தான். அதனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிள் ஃபுல்லாமே கொஞ்சம் சாதாவாக இருக்கும். எங்கிட்டு திருப்பினாலும் உங்களுக்கு வளைஞ்சுக்கிறோம். அதனாலே மோட்டர் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கிடைக்காம இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதை விட போராடுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வயரும் வந்து நம்ம நல்லா சீவி விட்டு மேலே தண்ணி படாத அளவுக்கு அந்த எட்ஜில் கொண்டு போய் நம்ம டேப் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி பற்றக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா அதான் ஷாக் அடிக்கிற ப்ராப்ளம்லாம் வரும். அதே மாதிரி இந்த ஆங்கிள்லேயே டேப் அடிச்சும் கொண்டு போயிடணும். வயரை தொங்க விட்டுறக்கூடாது. இப்போ வந்து நம்ம லீஃப் மாட்டுறோம். லீஃப் மாட்டிட்டு உங்களுக்கு டெஸ்டிங் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது வந்து நார்மலா நம்ம ஏபி ஃபேன்ல வர லீஃப் தான் இது. பெருசா ஒண்ணும் டிஃப்ரெண்ட் இல்ல. அதுல வந்து 4 ரெக்க, 5 ரெக்க வரும். இது வந்து 3 ரெக்கையில போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து காத்து ஏர் ஃப்ளோ வந்து நல்லா த்ரோ இருக்கும். அதே மாரி 5 ரெக்க அதிகமா இருந்துச்சுன்னா, ரொம்பயும் சக் பண்ண ஆரம்பிச்சுரும். சக் பண்ணாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க இத. அதிகமா சக் பண்ணாது. ஆனா ஏர் த்ரோ மட்டும் அதிகமா இருக்கும். அந்த மாரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த லீஃப். ஏன்னா சக் பண்ணுச்சுன்னா தண்ணி ஃபுல்லாமே எங்கிட்டு அ ஹனிகோம்ப் பேட்லேருந்து உரிய ஆரம்பிச்சிரும். வேகமா உரிய ஆரம்பிச்சிரும். இது வந்து நார்மலா வந்து ஏர மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பம்ப் நான் உங்களுக்கு அடுத்து வந்து பம்ப் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். பம்ப் வந்து உங்களுக்கு 18 வாட்ஸ் பம்பு போட்டிருக்காங்க கீழ. 18 வாட்ஸ் பம்பில முன்னாடி எப்பவும் போல நம்ம ஃப்ரண்ட்ல உள்ள ஃபில்டர் டோரை கழட்டுறோம். ஃபில்டர் டோருக்கு அப்புறம் நம்ம வந்து உள்ள வந்து மேக்னெட்டு ப்ளஸ் லீஃப் இருக்கும். அந்த லீஃப்ல கண்டிப்பான முறையில டஸ்ட் இருக்கும். அந்த கிளீன் பண்ணி போட்டாலே பாதி ப்ராப்ளம் சரியாயிரும். பம்பு ஃபுல்லா டேமேஜ் ஆகுது அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாம ஓட்டியிருந்தா மட்டும் தான் அந்த
ப்ராப்ளம் வரும். தண்ணி இருந்துச்சு எப்பயுமே அந்த மோட்ரு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா, அந்த மோட்ரு எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது. ஒன் டைம் நீங்க தண்ணி இல்லாம ஓட்டுனாலுமே அந்த மோட்ரு போயிரும். இதான் மெயினான இந்த ஃபால்ட் வர்றதுக்கு காரணமே. பார்த்தீங்கன்னா, சென்டர்ல உள்ள மேக்னெட்டும், அந்த லீஃபும் எடுப்போம். இது வந்து மேக்னெட் இதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கும். எப்பவுமே அந்த இதையும் மெயின்டெயின் பண்ணிக்கணும். தண்ணி ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணா, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுறேன்னு சொல்லிட்டு 2யும் சேர்த்து ஒட்டிருவாங்க. அப்படியும் ஒட்டக்கூடாது. அது லேசா சேக் இருக்கும். அந்த சேக் இருக்கணும். அதே மாரி பாட்டத்துல ஒரு சின்ன பிளேட் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு மட்டும் தான் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு உள்ள சால்ட்ட ஃபுல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிருவோம். சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னாலே இது ஃப்ரீயா ரன் ஆக ஆரம்பிச்சுரும். கண்டிப்பா நம்மலாம் இத ஏர் கூலர பொறுத்தவரைக்கும் மெயினான அட்வைஸே சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, டேங்க் எல்லாமே சால்ட் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகுறத உங்களுக்கு வீடியோ தெரியும் பாருங்க. ஃபேன் வந்து நல்ல த்ரோ இருக்கு. ஏன்னா ஏபி ஃபேன்ல ஹை ஸ்பீட் ஃபேன்றனால ஹை ஸ்பீட் மோட்டர்ன்றனால நல்லா த்ரோ இருக்கும் உங்களுக்கு. ஆசிலேஷன்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணியாச்சு நம்ம. கஸ்டமர் குடுக்கையில பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து சால்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபுல்லா சால்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு முன்னாடி உள்ள ஸ்விங், விங்ஸு எல்லாத்துலயுமே சால்ட் ஓரளவு, டஸ்ட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டோம் ஓரளவு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆசிலேஷன் ஒர்க் ஆகுது. அந்த வீடியோ தான் பார்க்குறோம். ஸ்விங் நல்லா ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துட்டு, உள்ளுக்குள்ள ஒரு 2 டேபிள் டைப் வரும். அப் டவுனு, லெஃப்ட், ரைட் 2மே இருக்கும். எல்லாமே ஃபங்ஷன் ஆகுது. நமக்கு எப்பவுமே ஒரு சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா, தரோவா டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அத குடுத்துட்டோம்னா ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஹனிகோம்ப் பேட் எப்படி கிளீன் பண்றேன், அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஏன்னா ஹனிகோம்ப் பேட் தான் கம்ப்ளீட் எப்பவுமே ஏர் கூலர் பத்தி கிளீன் பண்ணணும். இதுதான் ஷவர் அசெம்பிளி. ஷவர் அசெம்பிள்ல உங்களுக்கு வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஷவர் ஃபுல் அந்த ஹோல்ஸ ஃபுல்லாமே சால்ட்டோ, டஸ்ட்டோ இதா இருக்கும். அதை எப்பயுமே கிளீன் பண்ணணும். அது வந்து வீக்லி ஒன்ஸ் கஸ்டமருக்கு கிளீன் பண்ற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா, வர்ற ப்ராப்ளத்துல ஒரு 75% அது வந்து அரெஸ்ட் ஆயிரும். அந்த ஷவர் அசெம்பிளால தான் இந்த ஏர் கூலர் ப்ராப்ளம் ஆகுறதே. அதை எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஹோல்ஸ் வழியா தண்ணி உள்ள போகல அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆகாத தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, ஹனிகோம்ப் போர்ட விட்டு வெளிய வரும்போது, இந்த ஃபேன் வந்து சக் பண்ண ஆரம்பிச்சுரும். ஃபேன் சக் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து மோட்டர் ஃபுல்லாமே நனைய தான் செய்யும். மோட்டர் நனைஞ்சிச்சு அப்படின்னா சீக்கிரமா ஃபெயிலியர் ஆகும். இவ்வளவுதான். அதனால எப்பயுமே இதை வந்து நான் ஹார்ட் ஆஃப் பார்ட்ன்னு தான் சொல்லுவேன். இந்த ஹனிகோம்ப் பேடும், இந்த ஷவர் அசெம்பிளும். ஷவர் அசெம்பிள் பிளாக் ஆகாம பார்த்துக்கிட்டீங்கனாலே, உங்க ஏர் கூலரோட லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். இதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க போதும். மேக்ஸிமம் சால்ட் வாட்டரோ இல்லை நல்ல தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுல வந்து பாசி பிடிக்கும். அது நார்மலா கிளீன் பண்ணாலே போதும். ஆனா சால்ட் வாட்டருக்கு நிறைய ஃபார்ம் ஆகும். 1 வீக்லயே உங்களுக்கு வந்து சால்ட்டாவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஷவர் அசெம்பிள் அந்த பைப்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சால்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ 3 பக்கமே ஹனிகோம்ப் பேட நான் கிளீன் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஏர் த்ரோல இருந்து பம்போட வைப்ரேஷன் பம்பை ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏர் கூலர் சம்பந்தமா ஏதாவது வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்ல எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முக்கியமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி.